மிக்ஸி ஜாரில் ஜீரகம், வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச வரமிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை 2 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. 2வது பார்ட்டில் வந்து ஊற வச்ச கேஷ்யூ நட்டை போட்டு அரைச்சி அது ஒரு தனி சாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து தக்காளி, வெங்காயம், பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்கான மசாலாவாக வேணாம், நல்லா வந்து சாப்பிட்ற மாதிரியான மசாலாவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க மிளகா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, வேக வச்ச தட்டாம்பயிறு இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் போட்டுருங்க. அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் மல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. ஸோ ஒரு டோட்டியாக எடுத்து அதில் வந்து இந்த பீன் ஃபில்லிங் அண்ட் பொட்டேட்டோ ஃபில்லிங், நம்மளோட கேஷ்யூ நட் சாஸு இதெல்லாம் வச்சு ரோல் பண்ணி அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளோட சூப்பரான பொரிட்டோ ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக பொரிட்டோ பண்ணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா?